नमो विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने आचार्य पदानिधि कृप्ताय गौरवदामोदरिणे नमो विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरव भक्त वृंदा नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततोजयं मुद्रये नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टके मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय देगिरं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय His Divine Grace Bhaktivedanta Swami Srila Prabhupada ki jai. भागवत प्रार्थने सर्व शास्त्रार्थी पीयूषा सर्व वेदैः सत्फला सर्व सिद्धांत रत्नाट्य सर्व लोकैः दृक्पृता सर्व भागवत प्राण श्रीमद् भागवत प्रभो कलितुवन्तो दिदादित्य श्री कृष्ण परिवर्तित परमानंद पाठाय पर प्रेम वर्षाक्षराय शाराय दे सर्वदा सर्वसेव्याय श्री कृष्णाय नमोस्तु मे मत्येह बंधो मत्संगिन् मद्गुरो मन्महातन मत्निस्तारक मद्भाग्य मदानंत नमोस्तुते असाधु असाधु साधु ददायिन् अधिनोच्च सताह शानामुञ्च कासिन् मां प्रेम्णा हृत्कण्ठयो स्फुरा हरे कृष्णा ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணன். மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களில் இருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சியடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரி ஓம் சத் சத். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் ஸ்லோகம் 20. கரெக்டுங்களா மாதாஜி? தேங்க்யூ மாதாஜி. His Divine Grace Bhaktivedanta Swami Srila Prabhupada ki jai. विज्ञाय शापं कृजानुकाग्रनीर् नन्दीश्वरो रोष कषाय दूषितः दशाय शापं विशसर्ज तारुणां ये चान्वमोदं तत् अवाच्यतां विजताः. நம்ம சிவபெருமானை தக்ஷன் சபித்தல் அப்படிங்கிற சாப்டர் பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். சிவபெருமான் மிகவும் உன்னத நிலையில் இருக்கின்றார். வைஷ்ணவானாம் யதா சம்பு அப்படின்னு மிக உயர்ந்த வைஷ்ணவர்களில் அவர் மேலானவர். அவர் நிறைய பேருக்கு தீட்சை தருகிறார். இப்போ அவர் வைஷ்ணவானாம் யதா சம்பு மட்டும் அல்ல, அவர் ஆசுதோஸ் அப்படின்னா மிகவும் கருணை மிக்கவர். பௌதீக நலன்களை விரும்புபவர்கள் சிவபெருமானை தவம் செய்து அவரிடம் நிறைய வரங்களை பெறுவார்கள். வரங்களை பெற்று அவங்க பௌதீகமான வரங்களை பெறும்போது அவங்களுக்கு ஆணவம் அதிகமாகும். அப்போ சில சமயம் அவருக்கு கோபம் வந்தா அழிக்கவும் செஞ்சிருவாரு.
வரங்களையும் கொடுப்பார், அழிக்கவும் செய்வார். ஆனால் அவர் எப்பொழுதும் பகவான் விஷ்ணுவை குறித்து, ராமரை குறித்து அவர் எப்பொழுதும் தவத்தில் ஆழ்ந்திருப்பார். எதன் மீதும் பற்றில்லாதவர், தனக்கென ஒரு மாளிகை கூட கட்டி கொள்ளாதவர், தன் மனைவி மீதும் பற்றில்லாதவர். அதனாலதான் ராவணன் கேட்டப்போ உடனே பார்வதி தேவிய கொடுத்துட்டார். ஆனா பார்வதி தேவி தனது புத்திசாலித்தனத்தினால அவரை சிவபெருமான் எதற்காக அனுப்புறாரு அப்படிங்கறத புரிஞ்சு நடந்துகிட்டாங்க. அவங்க பதிவிரதை, கற்புக்கரசி, இப்படி உமாதேவியை மனைவியாக கொண்டவர். ஆனா மனைவி மீதும் செல்வத்தின் மீதும் என்றும் பற்றற்றவர். எப்பொழுதும் விஷ்ணுவோட ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார். அப்ப ராமநாமம் ஜெபித்து காசியில அங்க உயிர்வாளிகளுக்கெல்லாம் மோட்சம் தருகிறார். முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர் சில சமயங்களில் தவறு செய்ய நேரிட்டாலும் அது பகவானுடைய அந்தரங்க சக்தியினால, நம்மள மாதிரி வெளிப்புற சக்தியினால கிடையாது. பகவானே சோதிச்சு அவரை ஆட்கொள்கிறார். ஏன்னா சிவபெருமான் சோதனைக்கு அப்பாற்பட்டவர். நாமெல்லாம் சோதிச்சு நிறைய டெஸ்ட் வைக்கணும் நம்மளுக்கு. பகவான் மேல உண்மையான பற்றுதலா இருக்கமா, இல்ல பௌதிகத்தின் மேல பற்றுதலா இருக்கமான்னு நம்மளை சோதிச்சுட்டே இருப்பாங்க பகவானோட லோகத்துக்கு போற வரைக்கும். ஏன்னா ஒரு தடவை அங்க போனா திரும்பி வரமாட்டோம். அது இந்த அளவுக்கு நம்மளுக்கு தங்கம் எப்படி அடித்து அடித்து அத பக்குவப்படுத்துறாங்களோ, அது போல ஒரு சிலை எப்படி உளியால செதுக்கி செதுக்கி அத ஒரு சிற்பமா மாத்துகிறார்களோ, அது போல நம்மை பல தடவை சோதிச்சு 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 பகவான் நம்மளை தூய்மைப்படுத்தி அப்புறம்தான் அவரோட லோகத்துக்குள்ள அனுப்புறார். அது வரைக்கும் நம்ம பியூரிஃபை ஆகாத வரைக்கும் நாம் சோதனைக்கு உட்பட்டவர்களே. எப்படி ஃபர்ஸ்ட் கேஜி, யூகேஜி, எல்கேஜி அது பாஸ் பண்ணாதான் ஃபர்ஸ்ட், அப்புறம் செகண்ட், தேர்டு, ஃபோர்த்துன்னு நம்ம காலேஜ் வரைக்கும் போறோம். காலேஜ்ல பாஸ் பண்ணாதான் நம்மளுக்கு வேலை கிடைக்கும். அது மாதிரி ஒவ்வொரு நிலையிலும் நாம் சோதிக்கப்படுகிறோம். அப்ப சோதிக்க சோதிக்க மிக உயர்ந்த நிலைக்கு வந்துட்டே இருக்கிறோம். கடைசியில பகவானோட லோகத்துக்கு போயிடுவோம். சோதனை என்பது சாதாரண வாழ்வில் மட்டுமல்ல, நம்மளுக்கு ஆன்மீக வாழ்விலும் உண்டு. ஏன்னா சோதனையின் போது நாம எவ்வாறு சோதிக்கப்படுகிறோம், நம்ம பொறுமை எப்படி இருக்கு, நற்குணங்கள் எப்படி வெளிப்படுது. நாம சோதிக்கும் போது ஐயோ நீ எல்லாம் ஒரு தெய்வமா அப்படின்னு கத்துனோம்னு வைங்க, அப்ப நம்ம புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இந்த ஜட உலகை புரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா எல்லா துன்பங்களும் நம்மளாலதான் வருது, நாம் ஆசைப்பட்டதுனாலதான். அதுக்கு பகவான் வழி சொல்றார், துன்பங்களை எவ்வாறு போக்கிக் கொள்ளுவது, என்னிடம் நீ எவ்வாறு சேரலாம் அப்படின்னு. அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம முழுசா கேட்காம அறகுறையா நுனிப்புள்ள முயற்சிட்டு நாம பல தவறுகளை இப்பவும் செஞ்சுட்டுதான் இருக்கோம். அதையெல்லாம் நம்ம பக்குவப்படுத்துறது எப்படி? சோதனை மூலமா, பல துன்பங்கள் மூலமா நம்ம பக்குவப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இப்ப துன்பம் என்பது எப்படி குந்தி தேவி பிரார்த்திக்கிறாங்க, எனக்கு துன்பத்தையே தாங்க. ஏன்னா துன்பத்துல மட்டும்தான் மனுஷன் உண்மையான நிலையை அறிந்து கொள்ள முடியும். இன்பத்தில் இருக்கும்போது கண்டிப்பா தெரியாது. அதனாலதான் தேவர்கள் கூட எப்பொழுதுமே இன்பத்தில் இருக்கிறதுனால அவங்க பூலோகத்துல மனிதராக பிறக்க வேண்டும். ஏன்னா இது கர்ம பூமி. கர்ம பூமியில மட்டும்தான் நல்லது கெட்டது. சொர்க்கத்துல எல்லாம் எப்படி இருக்கும், இன்பம் மட்டும்தான் இருக்கும். அப்ப நாம பகவானை சிந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு தோணாது. போகத்துல போகைஸ்வரிய பிரசக்தானா தயாபக்ருத சேதசாம் வியவச ஆத்மிகா புத்தி அப்படின்னு படிக்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி போகைஸ்வரியம், ஐஸ்வர்யங்கள் நிறைய இருந்தா நம்மளுக்கு பகவானை நினைக்க நேரமே இருக்காது. அதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருப்போம். செல்வத்தை சேகரிக்கிறதுக்கும், சொந்தங்க பின்னாடி ஓடுறதுக்கும். நமக்கு பாசமான வீடு இருந்ததுன்னு வைங்க, அன்பான மனைவி, அன்பான கணவன், அன்பான பிள்ளைகள் அப்படி இருந்ததுன்னா நம்ம பகவானை நினைக்கவே மாட்டோம். அதனாலதான் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபட்ட சூழல்கள்ல பகவான் வைக்கிறார். அப்பதான் பகவானை திரும்பி பார்ப்போம். அதனால எந்த சூழலுக்கும் நம்ம வருத்தக்கூடாது. எல்லாமே நல்லதுக்கு. பகவானை சரணடைந்தவர்களுக்கு மட்டும் இது பொருந்தும். பகவானை சரணடையாதவர்களுக்கு எப்பவுமே குழப்பத்திலேயே இருப்பாங்க. இது மொழிபெயர்ப்பு படிங்க மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி படிக்கிற மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருள் வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாதர்க்கு ஜெய். தட்சன் சிவபெருமானை சபித்ததை கண்டு அவரது முக்கிய துணைவரான நந்தி பகவான் என்றார். கோபத்தினால் அவரது கண்கள் சிவந்தன. தட்சனை கொடிய வார்த்தைகளினால் அவன் சிவபெருமானை சபித்ததை பார்த்து கொண்டிருந்த அந்தணர்களை சபிப்பதற்கு அவர் தயாரானார். பொருளுரை: சில முதிர்ச்சி இல்லாத வைஷ்ணவர்களுக்கும் சைவர்
வைஷ்ணவரும் சைவர்களும் இடையே மாதாஜி. சைவன்னு போட்டிருக்குங்க. சிவ கரெக்ட். முதிர்ச்சி வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் இடையே. சைவர்களுக்கும் இடையே நீண்ட நெடுங்காலமாக கருத்து வேற்றுமை உண்டு. அதனால் அவர்கள் அடிக்கடி சச்சரவிட்டுக் கொள்வார்கள். அடிக்கடி சச்சரவிட்டுக் கொள்வார்கள். தட்சன் சிவபெருமானை சபித்த போது அவரை விரும்பாத அங்கிருந்த அந்தணர்கள் சிலர் உளம் மகிழ்ந்திருக்க வேண்டும். இது சிவபெருமானை பற்றி அவர்களது அறியாமையினால் காட்டுகிறது. நந்தி தேவரும் தட்சனின் சாபத்தினால் பாதிக்கப்பட்டார். ஆனால் அவர் அங்கிருந்து சிவபெருமானின் சிறந்த உதாரணத்தினை பின்பற்றவில்லை. சிவபெருமான் தட்சனை சபித்திருக்கலாம். மாறாக அவர் பொறுமையை கடைபிடித்து அமைதியுடன் இருந்தார். ஆனால் அவரது அடியவரான நந்தி பெருமான் அதுபோல பொறுமையினை கடைபிடிக்கவில்லை. தனது தலைவனை சபித்ததை தொண்டனால் பொறுத்து கொள்ள முடியாதுதான். அதற்கு அவர் அங்கிருந்து அந்தணர்களை சபிக்க வேண்டிய தேவையில்லை. வலிமை இல்லாதவர்கள் தங்கள் நிலையினை மறந்து ஒருவரை ஒருவர் சபித்துக் கொண்டது. சொல்லுங்க மாதாஜி. ஃபுல் ஸ்டாப் வர இடத்துல நிறுத்துங்க. அடுத்த லைனை மறுபடியும் படிங்க. நீங்க கண்டினியூஸா படிச்சா அது மீனிங் மாறிடும். மாறாக அவர் அவரது அடியவரான நந்தி பெருமான் அது போல பொறுமையினை கடைபிடிக்கவில்லை. தனது தலைவனை சபிப்பதை தொண்டனால் பொறுத்து கொள்ள முடியாதுதான். அதற்காக அவர் அங்கிருந்து அந்தணர்களை சபிக்க வேண்டிய தேவையில்லை. பொறுமையா படிங்க. சரிங்க மாதாஜி. நந்தி பெருமான் அது போல பொறுமையினை கடைபிடிக்கவில்லை. தனது தலைவனை சபித்ததை தொண்டனால் பொறுத்து கொள்ள முடியாதுதான். அதற்கு அவர் அங்கிருந்து அந்தணர்களை சபிக்க வேண்டிய தேவையில்லை. வலிமை இல்லாதவர்கள் தங்கள் நிலையினை மறந்து ஒருவரை ஒருவர் சபித்து கொண்டு நிலையினை மேலும் சிக்கலாக்கியது. பௌதீக களமானது நிலையில்லாதது. அதனால் தான் நந்தீஸ்வரர், தட்சன் மற்றும் அங்கு குழுமி இருந்த அந்தணர்கள் போன்றவர்களை கூட ஆத்திரமானது தொற்றிக் கொண்டது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ கோபம் எப்படிப்பட்டது? நம்மை முட்டாளாக்குவது. இப்ப ஒருத்தர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது சிலருக்கு வாக்கு தரக்கூடாது. ரொம்ப கோபமா இருக்கும் போதும் வாய் அடக்கிக்கணும். நம்மளுடைய பொறுமையை இழக்கக்கூடாது. பொறுமையை இழக்கும் போது நாம என்ன செய்யறோம்னே தெரியாது. சிலர் கொலை குற்றம் கூட செய்யறாங்க. சிலர் வந்து வார்த்தைகளை நிறைய வெளியில விடுவாங்க. இப்ப மனதால் கொல்லுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சிலர் நினைச்சுக்கிறாங்க கொலை அப்படின்னா ஆயுதங்களால் கொல்றதுதான் கொலை. அதனால அதுக்கு தண்டனை கிடைச்சிரும். அதுக்கு கூட தண்டனை கிடைச்சிரும். கவர்மெண்ட் தந்துரும். கொலை குற்றவாளியை ஜெயில போட்டுருவாங்க, இல்ல ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க, இல்ல பனிஷ்மெண்ட் ஏதாவது ஒண்ணு தருவாங்க. ஆனா மனதால கொலை பண்ணும்போது இன்னொருவரை, இது நம்ம அடிக்கடி செய்யறது. மனதால் செய்யும் கொலை மிக பாவகரமானது. அதுக்கு வந்து இப்ப தண்டனை கிடைக்காது. ஆனா நம்ம உயிர் போகும்போது மரண தூதன், யமதூதன் நம்மளை எங்க நரகத்துக்கு இழுத்துட்டு போவார். ஏன்னா நம்ம மனதால பல பேரை கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அது வந்து அந்த கணக்கு நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கும். மனதால் பிறரை புண்படுத்துவது பெரும் குற்றம், பெரும் கொலை, மானசீக கொலை. அதனால இங்க என்ன நடக்குது? தக்ஷன் வந்து சிவபெருமானை சபிக்கிறான். அப்போ சிவபெருமானோட வாகனம், சிவபெருமானோட உமாதேவிக்கு அப்புறம் நந்தி தேவர் அவருக்கு மிக முக்கியமான ஒரு துணை. அப்ப நந்தி தேவர் வந்து சிவபெருமானுடைய பக்தனுங்கிறதுனால அவருக்கு கோபம் மாத்திரம் வருது. கண்கள் எல்லாம் சிவக்குது. தக்ஷனை வந்து ரொம்ப கொடிய வார்த்தைகள்ல பேசுறாரு. அப்போ தக்ஷன் ஒரு பக்கம் சிவபெருமானை சபிக்க, இவர் ஒரு பக்கம் சபிக்க, இப்படி மாறி மாறி சபிச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம கிட்ட எல்லாம் வலிமை இருக்குது இல்லைங்களா? நாம எல்லாம் பல புண்ணியங்களை பண்ணியிருக்கிறோம். இப்ப ஒருத்தரை சபிக்கிறோம் அப்படின்னா அந்த புண்ணியத்தின் பலனை வந்து அந்த சபிக்கிறவங்களுக்கு கொடுக்கிறோம். எப்படி? தீய சக்தியாக மாற்றி அவங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்றோம். அப்ப என்ன ஆகுது? நம்ம புண்ணிய பலன்கள் எல்லாம் போய்விடுகின்றது. அவங்களுக்கு வேண்டாத ஒண்ணை நாம சபிக்கிறதன் மூலமா அவங்களுக்கு ஏவி விடுறோம். சோ அங்கேயும் கெட்டது நடக்குது, நம்மளுக்கும் கெட்டது நடக்குது. எப்படி கெட்டது நடக்குது? நம்ம பலன்களை இழக்கின்றோம். ஆத்திரத்தால நம்ம பிறருக்கு சாபம் விடும்போது, சிலர் சாபம் விடும்போது கண்டிப்பா அதுல 1% இருந்து 100% வரைக்கும் கண்டிப்பா நடக்கும். நம்மளுடைய அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கற்புக்கரசிகள் அவங்க எல்லாம் சாபம் விட்டாங்கன்னா, கண்ணகி மதுரையை வந்து எரிச்சாங்க. இந்த மதுரை எரிந்து சாம்பலாகட்டும் அப்படின்னா அவங்க போய் எல்லா பக்கம் தீக்குச்சி எடுத்து ஓலை வச்சு எரிச்சு விட்டாங்களா? கிடையாது.
ஏன்னா அவங்க வாயினாலேயே சபித்தார். அதே போல அந்தணர்கள் அன்னைக்கெல்லாம் சபிச்சாங்க அப்படின்னா உடனே அது நடக்கும். வேணன் அப்படிங்கிற ஒரு அரசன், வேண்டாத ஒரு அரசன், ரொம்ப மோசமானவன். அவன் பண்ணாத அட்டூழியமே கிடையாது. சோ அவன் இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்ப அந்தணர்களை எல்லாம் ரொம்ப அவன் கொடுமை பண்ணினா, பொறுக்க முடியாத அந்தணர்கள் நாட்டு மக்களுக்கு தீங்கு விளைவித்தான். அரசனாக இருந்து கொண்டு அவன் நாட்டை காப்பதற்கு பதிலா நாட்டை ரொம்ப மக்களை எல்லாம் கொடுமை பண்ணினான். அந்தணர்களை போற்றாமல் தூற்றி அவர்களுக்கெல்லாம் தீங்கு செய்யும் போது அந்தணர்கள்லாம் சேர்ந்து அவனை சபித்தே கொன்றார்கள். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த கால அந்தணர்களுக்கு வலிமை இருந்தது. வாயினாலேயே அவங்க கொன்றார்கள் அப்படின்னா ஆயுதத்தெல்லாம் வச்சு வேணனை கொல்லல. வேணன்கிற அரசனை சபித்தே கொன்றார்கள். அது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கு, அவங்க புண்ணிய பலன்களுக்கு ஏற்ப. ஆனா இப்பெல்லாம் நாம என்ன பண்றோம்னா, அவன் அப்படி போகட்டும் இப்படி போகட்டும் இப்படி நம்ம எல்லாருமே பலருக்கு தீங்கு நினைக்கும் போது மனதாலோ சொல்லாலோ வாச்சோ கர்மனோ. சந்திரா மாதாஜி மியூட் பண்ணிக்கோங்க. சந்திரா மாதாஜி மியூட் பண்ணிக்கோங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சந்திரா மாதாஜி வாச்சோ கர்மனோ மனசோ அப்படின்னு சொல்லி செயலாலும் மாதாஜி மியூட் பண்ணிக்கோங்க, அடிக்கடி அன்மியூட் ஆகுது. தேங்க்யூ மாதாஜி. அப்ப வாக்காலோ மனதாலோ செயலாலோ ஒருவருக்கு நாம் தீங்கு செய்யவே கூடாது, மனசால கூட. ஆனா இந்த கலியுகத்துல ஒரு நன்மை உண்டு. என்னன்னா மற்ற யுகங்கள்ல மனதால் செய்யும் தீமைக்கும் பாவ பலன் நம்மளுக்கு இருக்கு. ஆனா இந்த கலியுகத்துல பகவான் நம்மளுடைய துரதிருஷ்டமான நிலையை பார்த்து இரக்கம் கொண்டு இன்னைக்கெல்லாம் மனசால நாம நினைக்கிறதுனால பாவம் வராது. ஆனா மனசால நினைக்கும் போது இன்னொன்னு என்ன ஆகும் அப்படின்னா, நாம செயலால செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஒரு தடவை இல்ல, அந்த மனசானது 10 தடவை நினைக்கும் போது அது செயலாக உருவாக்கப்படுகின்றது, உருமாற்றம் பெறுகிறது. அதனால யாருமே மனசுல ஒரு அழுக்கு படுறப்பவே நாம அதை சீக்கிரம் அழிச்சிடணும். இல்லைன்னா அது பெருசாயிட்டே போகும், அது செயல் வடிவம் பெற்றுவிடும். இப்படி கோபத்தினால அங்க ஒருவரை மாற்றி ஒருவர் சபிச்சுக்கிறாங்க. சோ நான் சபிக்கும் போது முனிவர்களே பாத்தீங்கன்னா பல ஆண்டு தவம் செஞ்சு நல்ல பலன்களை எல்லாம் பெற்றிருப்பாங்க. ஆனா இன்னொருத்தரை சபிக்கும் போது அவங்களுடைய அந்த புண்ணியம் எல்லாம் சேர்த்து வைத்திருந்த அந்த தவத்தின் பலன் எல்லாம் அவங்க இழக்க வேண்டி நேரிடும். அதனாலதான் அவ்வளவு சீக்கிரம் அவங்க சாபம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப இந்த இடத்துல சிவபெருமான் ரொம்ப அமைதியா இருக்கார். ஆனா சிவபெருமானோட இருக்கிற நந்தி தேவர் கோபம் கொண்டு சபிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ சில முதிர்ச்சி இல்லாத வைஷ்ணவர்களுக்கும் சைவர்களுக்கும் இடையே நீண்ட நெடுங்காலமா கருத்து வேற்றுமை இருக்கு. சிவன் தான் ஆதி, அவர்தான் முழுமுதற் கடவுள். அப்ப வைணவர்கள் சொல்லுவாங்க அவங்கெல்லாம் விஷ்ணுதான் ஆதி, அவர்தான் முழுமுதற் கடவுள். இப்படி சண்டை போட்டுக்குவாங்க. இப்படி சண்டை போடுறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஏன்னா எல்லாருமே பக்தர்கள் அப்படின்னா தூய குணங்கள் நற்குணங்கள் கொண்டவரா இருக்கணும். நற்குணங்கள் கொண்டவர்களுக்கு பகவான் யார் ஆதி என்பதை அவரே மனசுல இருக்கிற அந்த பரமாத்மா அவங்களுக்கு எடுத்து கொடுப்பார். நல்ல ஒரு சத் சங்கத்தை கொடுப்பார். தூய பக்தர்களை கொடுப்பதன் மூலமாக குரு சாது சாஸ்திரா மூலமாக அவர்களுக்கு யார் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத உணர வைப்பார். சண்டை போடுறதுனால யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. சண்டை எதனால வருது? பொறாமையினால, அறியாமையினால வருது. அறியாமையை போக்கிக் கொள்ள ஒரே வழி என்ன? அடக்கமான சுபாவம். அடக்கத்துடன் பிறரிடம் இருந்து அதை கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அகங்காரத்தினால எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறீங்க, ஒண்ணுமே தெரியாது, ஆனா எனக்கு எல்லாம் தெரியும், நீ யாரு டீச்சர், நீ என்ன சொல்லி தர்றது அப்படின்னு உக்காண்டு இருந்தா நம்மளுக்கு ஒண்ணும் புரியாது. இதுவே அடக்கத்தோட உட்காந்து சொல்லித்தாங்க அப்படின்னு நம்ம எழுதி எழுதி பார்த்து சொல்லி திருப்பி திருப்பி சொல்லி அப்புறம் தான் கத்துக்கிறோம். அது போலத்தான் ஆன்மீகமும். ஆன்மீகம் என்பது மிக மிக உயர்ந்த நிலை. அப்ப ரொம்ப கீழான நிலையான இந்த பௌத்திகத்திலேயே இந்த நிலை இருக்கும்போது ஆன்மீகத்துல உணர்தல் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா நம்மளுக்கு
அந்த வித்யா அப்படிங்கிற அறிவு வேண்டும் என்றால் தத்வித்தி பிரதிபாதேன பணி பிரஸ்னேன சேவையா உபதேசந்தி தேஜானம் ஞானின தத்துவ தர்ஷனக. அடக்கத்துடனும் பணிவுடனும் குருவுக்கு சேவை செய்து அப்புறம்தான் அவர்கிட்ட இருக்கிற அதை வாங்க முடியுமோ தவிர ஆணவத்தினால போய் உட்கார்ந்து நீ சொல்லு நான் கேட்டுக்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா நம்ம மண்டையில எதுவும் ஏறாது. ஏன்னா ஒரு பாத்திரம் சுத்தமா இருக்கும் போதுதான் பால் வாங்கும் போது அது அந்த பால் வந்து கெடாம இருக்கும். அதுக்குள்ள ஏதாவது சிறு களங்கம் இருந்ததுனால பால் திரித்து போயிடும். அது போல நம்ம மண்டையில கர்வம் ஆணவம் இருந்து இன்னொரு இடம் மற்றவர்களிடம் நாம் பாடம் கேட்டுறோம் அப்படின்னா ஆன்மீகத்துல எதுவுமே புரியாது. இப்ப இங்க வந்து சிவபெருமான் பற்றிய அவரது அறியாமையை அந்த அந்தணர்கள் வந்து அந்தணர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சிவபெருமானை சபிக்கும் போது அவங்களாம் ஆனந்தப்படுறாங்க. ஏன்னா சிவபெருமானை சிலருக்கெல்லாம் பிடிக்காது. ரொம்ப எளிமையா இருக்கார், மண்டையோட்ட போட்டுட்டு இருக்கார், அவர் வந்து ஜடாமுடி வச்சிருக்கார், பாம்பெல்லாம் சுத்திட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி சிலருக்கு பிடிப்பாது. ஏன்னா வெளி தோற்றத்தை கண்டு மயங்கும் உலகம் இது. உள்ள எப்படி நல்லவங்களா இருந்தாலும் கருப்பா இருந்தா அவங்க ஐயோ பிடிக்காது இவங்களை. ரொம்ப செவப்பா நல்லா நாகரிகமா உடையணிந்து ஆனா உள்ள வந்து எல்லாமே கோளரா இருக்கும். சிலரெல்லாம் பேசும்போதுதான் அவங்கள பத்தி புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப அழகா இருந்தாலும் இவங்க பொறாமையினால சிலர் நினைக்கலாம் இவங்க ரொம்ப அகம்பாவம் கர்வமா இருப்பாங்க அப்படின்னு. ஆனா பேசும்போது பாத்தீங்கன்னா அவங்க நல்லா அன்பானவங்களா இருப்பாங்க. இப்படி தோற்றத்தை வைத்து எதுவும் கணக்கிட முடியாது. சிலர் ரொம்ப கருப்பா குள்ளமா இருப்பாங்க. அஷ்டவக்ர முனிவர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அவர் வந்து 9 கோணல்களா இருப்பார். ஆனா மிகப்பெரிய முனிவர். ஆனா அரசவையில அவரை பார்த்து அந்த மக்கள் எல்லாம் சிரிச்சாங்க. ஆனா அவர் வந்து பெரிய ஞானி. அதை வந்து அரசர் புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட ரொம்ப பணிவா நடந்துகிட்டாரு. அதனால அவருக்கு நிறைய பலன் கிடைச்சது. ஆனா இந்த மக்களுக்கு சாபம் கிடைச்சது. இப்படி சிவபெருமான் தோற்றத்தை கண்டு தக்ஷன் வந்து ரொம்ப அவமானப்படுத்தி சாபம் கொடுத்து இதெல்லாம் பண்ணினார். அப்போ நந்தி தேவரும் திருப்பி சாபம் கொடுத்தார். அப்ப சில அந்தணர்கள் அதையெல்லாம் ரசிச்சாங்க. ஆனா சிவபெருமானோட உதாரணத்தை யாரும் பின்பற்றவில்லை. சிவபெருமான் வந்து எப்படி உதாரணமாக இருந்தார்? அந்த நிலையில கூட அவர் எதுவுமே பேசல. நான் மிகவும் உயர்ந்தவன், முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவன், நான் சிவ தத்துவம், நான் விஷ்ணு தத்துவம் இல்ல, ஜீவ தத்துவம் கிடையாது, உங்களுக்கு மேலானவன், இதெல்லாம் அவர் சொல்லவே கிடையாது. அவருக்கு அவரே கிரீடம் வச்சுக்கல. நாமெல்லாம் என்ன சொல்லுவோம்? நான் சிவபக்தன், நான் முருக பக்தன், நான் விஷ்ணு பக்தன், கிருஷ்ண பக்தன் அப்படின்னு அவங்களே கிரீடம் வச்சுக்குவாங்க. ஆனா அவர் அதெல்லாம் செய்யல. அவர் பொறுமையை கடைபிடிச்சு அமைதியா இருந்தார். ஆனா அவரது அடியவரான நந்தி பெருமான் பொறுமையை இழந்து சபிக்க ஆரம்பிச்சிட்டார். இதை பொறுத்து கொள்ள முடியாத சிவபெருமான் அங்கிருந்து அமைதியா வெளியேறினார். ஏன்னா அங்க ஒருவர் என்ன ஆகும்னா ஒரு கலக்கமான ஒரு கலவரம் நடக்கிற இடத்துல அமைதி இருக்காது. அங்க வந்து ஒருத்தர் சபிச்சுக்குவாங்க, சண்டை போடுவாங்க, கையால் அடிச்சுக்குவாங்க, கோபமா இருக்கும். கோபம் இருக்கிற இடம் எப்படி? நெகட்டிவ் தாட்ஸ், அதெல்லாம் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன். அந்த இடத்துல ஒரே சலனம், ஒரு அருவருப்பான சூழல் அங்க அதுதான் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது ஸ்லோகம் 21. ஏதன் மத்தியம் உத்திஸ்ய பகவதி அப்ரதித் திருஹ்யதி அன்யா பிரதக் திருஷ்டி தத்வதோ விமுகோ பவேத். மொழிபெயர்ப்பு. வெறுப்பு. ஹரே கிருஷ்ண. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. வெறுப்பின் காரணமாக தட்சணை உயர்வாகவும் சிவபெருமானை தாழ்வாகவும் நினைப்பவர்கள் அறிவிற்குறைந்தோர் ஆவார். காரணம், அவரது பார்வையில் இருமை உள்ளது. அப்படிப்பட்டவர் தனது உன்னதமான ஆன்மீக அறிவினை விரைவில் இழந்து விடுவர். பொருளுரை. தட்சனை ஆதரிப்பவர்கள் வெறும் உடலை மட்டுமே அறிந்தவர்கள் ஆவார்கள் என்பது நந்தியின் முதலாவது சாபம். உன்னதமான அறிவில்லா தட்சனை ஆதரிப்பவர்களுக்கும் தங்களது உன்னதமான அறிவினை இழந்து போவார்கள். தட்சன் மற்ற லோகாய மனிதர்களைப் போல்
தன்னை தனது உடலாக மட்டுமே கருதுபவர். அதனால் அதற்குரிய வசதிகள் அனைத்தையும் பெறவே முயற்சிக்கிறார் என்று நந்தியம்பெருமான் கூறுகிறார். அவர் தனது உடலின் மீதும் அவ்வுடலுக்குரிய உறவுகளான மனைவி, மக்கள் போன்றோர் மீதும் அளவு கடந்த பற்றுடையவர் ஆவார். இவையெல்லாம் ஆத்மாவினின்று வேறானவைகளாகும். ஆகையினால் நந்தியம்பெருமானது சாபமானது தட்சனை ஆதரிப்பவர்கள் தமது ஆத்மாவின் உன்னதமான அறிவினை இழப்பார்கள் என்பதாகும். அதனால் அவர்கள் முழு முதற் கடவுளை பற்றி அறிவினை பெறாது போகிறார்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. இப்ப இங்க தட்சனை உயர்வாகவும் சிவபெருமானை தாழ்வாகவும் நினைக்கிறவங்க அறிவில் குறைந்தவர்கள். ஏன்னா அவங்க பார்வையில் நல்லது, கெட்டது, உயர்ந்தது, தாழ்ந்தது, நண்பன், எதிரி, இப்படி நிறைய இருமைகள் இருக்குது. இந்த இருண்ட உலகம், அதாவது இந்த ஜட உலகமானது இருமைகள் நிறைந்தது. இங்கெல்லாம் என்ன விருப்பு, வெறுப்பு, கோபம், மகிழ்ச்சி அப்படின்னு எல்லாமே இருமைகள். அதனாலதான் நம்ம ஆப்போசிட்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றுக்கும் சொல்றோம். ஆத்திரம், பொறுமை, நல்லது, கெட்டது, பகல், இரவு, இப்படி எல்லாமே இருமைகள் நிறைந்தது இந்த ஜட உலகத்துல. அப்ப இருமைக்கு உட்பட்டவர்கள் பௌதிகவாதிகள். ஒரு மகிழ்ச்சி வரும்போது என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப துள்ளக்கூடாது, வானத்துக்கு பூமிக்கு துள்ளக்கூடாது. அது போல ஒரு துன்பம் வரும்போது கவுந்து படுத்துறக்கூடாது. இன்பம், துன்பம் இந்த ரெண்டுமே நிலையற்றது. ஏன்னா சிறிது காலத்திற்கு மாத்தா ஸ்பர்சேஸ்து கௌந்தேய சீதோஷண சுகதுகதாக ஆகமாப்பாயினோ சனித்யா தாம் திரீசஸ்வ பாரத. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்றார். அத மேடு பள்ளங்கள் நிறைந்ததுதான் இந்த ஜட உலகம். அதனால நீ சஞ்சலப்படாத, எப்போ ஒரே மாதிரி இருன்னு சொல்றார். அப்ப இங்க வந்து கோபம் எதனால வருது? தக்ஷன் என்ன நினைக்கிறான்? நான் உயர்ந்தவன். அப்ப உயர்ந்தவன், தாழ்ந்தவன் அப்படிங்கறதெல்லாம் மனதாளுதான். கண்டிப்பா உயர்ந்தவனும் கிடையாது, இங்க தாழ்ந்தவனும் கிடையாது. இங்க விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. இருமைகள் நிறைந்த உலகத்துல ஒரு நல்ல ஒரு புத்திசாலி இருமைகளை கடந்து ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பான். அவங்கள வந்து எதுலயும் சஞ்சலப்படுத்த முடியாது. ஒரு பெண்ணினாலேயோ இல்ல ஒரு வியாதினாலேயோ போகத்தினாலேயோ இல்ல சோகத்தினாலேயோ சஞ்சலப்படுத்த முடியாது. அப்போ எல்லா நேரத்திலையும் வந்து அவங்க சமநிலையில இருப்பாங்க. தட்சனை ஆராதிப்பவர்கள் வெறும் உடலைட்டும் அறிந்தவர்கள் ஆவார். இது என்பது நந்தியின் முதலாவது சாபம். இப்ப தட்சனை ஆதரிப்பவர்கள் தங்கள் உன்னதமான அறிவினை இழந்து போவார்கள். ஏன்னா உன்னத அறிவு அப்படிங்கிறது ஆன்மீகமான அறிவு, அது வித்யா, அவித்யா கிடையாது. அப்போ உடலுக்குரிய நினைவில் இருப்பவர்கள் என்ன பண்றாங்கன்னா, எல்லா வசதியும், இந்த இந்திரியங்களுக்கான எல்லா சுகமும் கிடைக்கணும்னு அவங்க எல்லா நேரமும் அவங்க வந்து அதுலயே ஆர்வமா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு கோபம் வரும். எதனால? ஒண்ணு கிடைக்காதனால. கோபம் என்னமா மாறும்? காம ஏச, குரோத ஏச, ரஜோகுண சமுத்பவக. ரஜோகுணத்துல இருப்பாங்க. அந்த ரஜோகுணமானது என்ன பண்ணும்? குரோதத்தை உண்டாக்கும். குரோதோத்பவதி சம்மோக, சம்மோக ஸ்மிருதி விப்ரமக, ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசோ, புத்தி நாசாத் பிரணஷேதி. இப்படி ஒன்னொன்னா அது போயிட்டே இருக்கும். அப்போ உடலுக்குரிய அந்த உறவுகள், மனைவி, மக்கள், இவங்க மேல அதிகமான பற்று. அந்த பற்று என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உலகிலேயே பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் அப்படிங்கிற சிக்கலுக்குள்ள கொண்டு வந்துடும். ஏன்னா இந்த உடல் கிடையாது. நம்ம ஆக்சுவலா நான் உடல் அல்ல, ஆத்மா அப்படிங்கிறது தான் தன்னுணர்வு. அப்போ தன்னுணர்வு பெறாதவர்கள் தன்னை உடல் தளத்துல மட்டும்தான் நினைப்பாங்க. தன்னை சுற்றி இருக்கும் உறவுகளை நினைப்பாங்க. அதுல ஒவ்வொரு வட்டம் மேல மேல போயிட்டே இருக்கும். இது என் குடும்பம், இது என் உறவு, இது என் மொழி, இது என் இனம், இது என் நாடு அப்படின்னு சுயநலம் விரிவடைந்து கொண்டே போகும். ஆனா ஆத்மாக்கு அந்த பேதங்கள் கிடையாது. ஆத்மாக்கு சத்து, சித்து, ஆனந்தம். சோ உடல் தளத்துல இருக்கிறவங்க எப்பொழுதும் எதன் மீதாவது பற்றுடையவர்களாக இருப்பாங்க. கொஞ்சம் விரிவடைந்த நிலையில அவங்க என் நாடு, என் தேசம், என் மொழி
அதனால இதுக்கெல்லாம் நான் வந்து சேவை செய்யறேன், நாட்டுக்கு சேவை செய்யறேன், என் மொழிக்கு சேவை செய்யறேன், என் இனத்துக்கு சேவை செய்யறேன், என் உறவுக்கு சேவை செய்யறேன், இது எங்கள் குலம், இது எங்கள் தேசம் அப்படின்னுட்டு விரிவடைந்த சுயநலம். அதனால ஆக போறது ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் அழியக்கூடியது. இந்த ஜட உலகம் அழியக்கூடியது, இந்த மொழி, உடல் எல்லாம், உறவுகள் எல்லாம் அழியக்கூடியது. நாம வந்திருக்கிறது ஒரு சிறு சுற்றுலா. இந்த சின்ன சுற்றுலால உறவுகளை சொந்தம் கொண்டாடிட்டு உடல் மேல பற்றுடையவர்கள். ஏன்னா நாம ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவா பாக்குறது கிடையாது. நாம என்ன பண்றோம், உடலாதான் பாக்குறோம். இப்போ உடல் இல்லை அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் அடையாளம் நாம என்ன சொல்லுவோம், எனக்கு இந்த உடல், இந்த உடலுக்கு இந்த பெயர் அப்படின்னு தான் நம்மளோடது போயிட்டு இருக்கு. அப்ப அதுல பற்று இருந்தது அப்படின்னா உடல் மேலதான் பற்று, நம்மளுக்கு ஆத்மா மேல பற்று கிடையாது. அவங்க அந்த ஆத்மாக்கு நல்லது செய்யணுங்கன்னு நாம நினைக்கிறது இல்ல. அந்த உடலுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு நிறைய பேர் அன்னதானம் செய்யறாங்க, இல்ல துணி தானம் பண்றாங்க. அதனால எந்த பிரயோஜனம் நம்மளுக்கு வராது. ஏன்னா உடல் அழியக்கூடியது. அதுக்கு எவ்வளவு நீங்க கொடுத்தாலும் அது கேட்டுட்டே தான் இருக்கும். ஆனா ஆத்மாவுக்கு கொடுக்கக்கூடிய ஞானமானது நிரந்தரமானது. அதனால் அவர்கள் முழுமுதற் கடவுளை பற்றி அறியும் அறிவினை பெறாது போகிறார்கள். யாரு? உடல் பற்றிய சிந்தனையில் இருக்கிறவங்க. அடுத்தது ஸ்லோகம் 22. கிரியேஷு கூட தர்மேஷு சக்தோ கிராமிய சுகேச்சயா கர்மதந்திரம் விதனுதே வேதவாத விபன்னதீக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு. போலியான சமயத்தன்மை கொண்ட இல்லறத்தான் பொருள் இன்பங்களினாலும் வேதங்களின் மேம்போக்கான விளக்கங்களினாலும் கவரப்படும் போது தனது அனைத்து ஞானங்களையும் இழந்து பலன் தரும் செயல்களே எல்லாம் என்று கருதி அவற்றின் மீதே பற்று வைக்கிறான். பொருளுரை. இவ்வுடல் மட்டும்தான் நிலையானது என்று நினைப்பவன் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பலன் தரும் செயல்களின் மீது பற்றுடையோன் ஆகிறான். சாதுர்மாசிய விரதம் இருப்போன் தேவலோகத்தில் நிலையான இன்பத்தினை அடைகிறான் என்று வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் பகவத்கீதையோ மலரினும் மென்மையான வேத மொழியினால் கவரப்படுபவர்கள் தமது உடல்களை மட்டும் அறிந்தவர்கள் என்று கூறுகிறது. அவர்களை பொறுத்தவரை தேவலோகத்து இன்பமே எல்லாம் ஆகிவிடுகிறது. அதற்கும் மேலாக ஆன்மீக உலகம் அல்லது கடவுளின் மண்டலம் ஒன்று இருப்பதையோ ஒருவரால் அங்கு போக முடியும் என்பதையோ அவர்கள் அறிந்தவர். இவ்வாறு அவர்கள் தங்கள் உண்மையான ஆன்மீக ஞானத்தினை இழந்தவர்கள் ஆகிறார்கள். மாதாஜி, அப்போ ஒருவரால் அங்கு போக முடியும் என்பதையோ அவர்கள் அறியாதவர்கள் அப்படித்தானே மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. அறியாத இந்த ஆன்மீக உலகம் அல்லது கடவுளின் மண்டலம் ஒன்று இருப்பதையோ ஒருவரால் அங்க போக முடியும் என்பதையோ அவர்கள் அறியாதவர்கள் அப்படின்னு தானே வருது. அவர்கள் அறியல. ஏன்னா அங்க வந்து அவங்க மாதிரி வரும். தமது உடல்களை மட்டுமே அறிந்தவர்கள் மாதாஜி. அதனால அவங்களுக்கு அறியாதவர்கள்னு வரும்ல மாதாஜி? மேபி மாதாஜி, எனக்கு இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணல நான். அது நீங்க படிங்க அப்படியே. சரிங்க மாதாஜி. சரிங்க மாதாஜி. சரிங்க. இவ்வாறு அவர்கள் தங்கள் உன்னதமான ஆன்மீக ஞானத்தினை இழந்தவர்கள் ஆகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மறுபிறவியில் இந்திரலோகத்தையோ சொர்க்க லோகத்தையோ அடைவதற்கு இப்பிறவியில் இல்லற வாழ்விற்குரிய ஒழுங்குமுறை விதிகளை மிகவும் எச்சரிக்கையுடன் கடைபிடிக்கின்றனர். அவர்களே இங்கு கிராம்ப சுகத்தில் பற்றுடையோர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளனர். அதாவது நித்திய ஆனந்தமான ஆன்மீக வாழ்க்கை ஞானமின்றி பொருள் இன்பமே குறிக்கோளாக உடையவர்கள் என்று பொருளாகும். ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி என்பதையோ அவர்கள் அறியாதவர்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. லேட் பண்ணல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சாரி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அவர்கள் அறியாதவர்கள் தானே எடுத்துக்கணும். மாதாஜி. ஆமா. எத்தனாவது பதம் மாதாஜி? 22 மாதாஜி. ஓகே, தேங்க் யூ. 22. இப்ப போலியான சமயமை கொண்ட இல்லத்தான் பொருள் இன்பத்தாலும் வேதங்கள் மேம்போக்கான விளக்கத்தாலும் கவரப்பட்டு. வேதம் அப்படின்னா மறைமுகமாக, வேத அந்த அப்படின்னா இவை விஷ்ணு அப்படிங்கிறதுதான் இறுதி தீர்ப்பு. வேதங்களோட இறுதி முடிவு என்னன்னா
விஷ்ணுவே அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா வேதங்கள் படிக்கிறவங்க என்ன பண்றாங்க, வேதங்களின் மலர் சொற்களால் வேதவாத பார்த்தா அப்படின்னு அமைச்சிருக்கிறோம் இல்லைங்களா. வேதவாத பார்த்தா அப்படின்னா வேதங்களின் மலர் சொற்களால் கவரப்பட்டு இந்த வேதங்களை படிக்கிறவங்க எல்லாம் ஞானிகள் ஆயிருவாங்க, ஆனா அஞ்ஞானிகளா இருப்பாங்க. எல்லா வேதங்கள் என்ன சொல்றதுன்னா கர்ம காண்டம், இதை செஞ்சா அந்த பலன் கிடைக்கும், அதை செஞ்சா இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வேத சொற்கள் மக்களை மயக்குகின்றது. அதனால வேதங்கள் படிக்கிறவங்கனால பகவானை புரிஞ்சுக்க முடியாது. பக்தர்களால மட்டும்தான் பகவானை புரிஞ்சுக்க முடியும். பக்தியானாம் அபிஜானாதி யாவான் யாசாஸ்மி தத்வதக ததோமாம் தத்வானாத்வா விசதே தத் அனந்தரம். அப்ப வேதங்கள் எல்லாம் படிக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிடுறாங்களாம், மலர்களால் மனது வந்து பல வகைகள்ல உங்களுக்கு இத செஞ்சா அது கிடைக்கும், அதை செஞ்சா இது கிடைக்கும் கேள்விகள்ல ஈடுபடுறாங்க. அது போல சித்திகள் கிடைச்சாக்க அவங்க உடனே அவங்க சித்திகள் தாண்டி போயிடுறாங்க. இப்படி வேதங்கள் வந்து எதை சொல்கின்றது, வேதங்களின் இறுதி தீர்ப்பு என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் வேத அந்தம் அப்படின்னா மறைக்கப்பட்டது, வேதங்கள் சொல்லப்படுகின்ற இதை வந்து மறைமுகமாக சொல்கின்றது கடவுள்தான் இறுதி அப்படிங்கிறத. எங்காவது வேதங்கள்ல வந்து நாராயணன் முழுமுதற் கடவுள், கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள்னு சொல்றதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த வேதங்களை எல்லாம் இயற்றிய போது வியாசதேவருக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டே கிடையாது. அவருக்கு ரொம்ப சஞ்சலம், அவருக்கு ஒரு திருப்தியே கிடைக்கல. இப்ப நீங்க ஒரு செயல் செஞ்சீங்க அப்படின்னா என்ன ஆகணும், உங்களுக்கு மன திருப்தி வரணும். ஆனா மன திருப்தி அடையாததுக்கு காரணம் என்ன, அதுல முழுமை இல்லை. அப்போ வியாசதேவர் ரொம்ப குழம்பி போய் உட்கார்ந்துருக்கார். வேதங்களெல்லாம் இயற்றியும் கூட எனக்கு எதுவுமே மன திருப்தி இல்லையே அப்படின்னு. அப்ப அவருடைய குருவான நாரதர் வர்றார். நாரதர் வந்து அவருக்கு சொல்றார், வேதங்களை எல்லாம் இயற்றியது மக்களை வந்து நல்வழிக்கு கொண்டு வரணும், பேக் டு காடட், பகவானிடம் கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா நீங்க வந்து பௌதிகத்தில் ஏற்கனவே ஆழ்ந்திருந்த மக்களை மறுபடியும் வந்து அஜிடேட் பண்றீங்க, அவங்கள வந்து இன்னும் அதிகமான ஆர்வத்தை தூண்டி இதை செஞ்சது கிடைக்கும் அஞ்சா இது கிடைக்கும்னு அவங்களை மேலும் ஆழ்த்துகிறீர்கள். எப்படி புதைக்குழியில அழுத்துற மாதிரி நீங்க மேல மேல அழுத்தி அழுத்தி உள்ள கொண்டு போறீங்க புதைக்குழி சேற்றுக்குள்ள அப்படின்னு சொல்லும் போது அவர் தன் தவற்றை உணர்ந்து அப்போ அவர் வந்து பாகவதம் இயற்றுகிறார். அப்போ பாகவதத்தை ஏற்றினோன்னதான் அவருக்கு மனசு திருப்தி உண்டாகுது. ஏன்னா பாகவதம் என்பது பகவானை பற்றிய முழுமையான புரிதல் ஏற்படும்படி பகவானுடைய பெருமைகளையும் பக்தர்களுடைய பெருமைகளையும் அவர் வந்து பேசுறார். ஏன்னா மக்களுக்கு அதில் தான் திருப்தி உண்டாகும். பகவானது நாமம், ரூபம், குணம், லீலை, புகழ்கள், அவர் சகாக்கள் இவற்றை பற்றி பேசும்போதுதான் வந்து ஆனந்தம் கிடைக்கும். ஏன்னா நாமெல்லாம் பகவானோட சம்பந்தப்பட்டவர்கள், சம்பந்த ஞானம். சோ அதுக்கப்புறம் அபிதேயா, அப்புறம் பிரயோஜனம். சம்பந்தமே தெரியாம எப்படி அபிதேயா பண்ண முடியும், அப்புறம் எப்படி அதனுடைய பலனை அடைய முடியும், பிரயோஜனா. சோ அடிப்படை என்ன, சம்பந்த ஞானம். நமக்கு பகவானுக்கு என்ன சம்பந்தம், பகவான் எப்படிப்பட்டவர், நாம அவரை அடையணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறது அப்படிதான் நம்ம பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் பண்றோம். சோ இங்க வந்து உடல் மட்டும்தான் நிலையானது அப்படிங்க நினைக்கிறவங்க வேதத்துல சொல்ற பலன்களுக்காக அவங்க நிறைய கர்மகாண்டிய செயல்களில் ஈடுபடுவாங்க, நிறைய யாகங்கள் செய்வாங்க, அதனுடைய பலனை எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி சாதுர்மாசிய விரதம் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தேவலோகத்துல நிலையான இன்பத்தை பெறுவாங்க. இதெல்லாம் என்ன சொல்லுது, வேதம் சொல்லுது. பகவத்கீதையோ மலரினும் மென்மையான வேத மொழிகளால் கவரப்படுபவர்கள் தமது உடலை மட்டுமே அறிந்தவர்கள். வேதங்கள் சொல்றது டைரக்டா பகவானை பத்தி சொல்றது இல்ல. அதனாலதான் பாகவதம் நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகா அமிர்த திரவ சமிர்தம் பிபத பாகவத ரசம்மாலயம் முகூர் அகோ ரசிகா பூவு பாவுகாக அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பாகவதம் அப்படிங்கிறது மிக 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 இனிமையானது. அமல புராணம், மலை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மலம், அமல அப்படின்னா தூய்மையானது, மிக மிக தூய்மை, மிக மிக தூய்மையான பாகவதம் பகவானோட இன்கார்னேஷன். அதனாலதான் பாகவதம் படிக்கும்போது நாம் தூய்மை அடைகிறோம்.
நம்ம மனசுல இருக்கிற அந்த உணர்வுகள் எல்லாம் தூய்மை அடைந்து கொண்டே இருக்கிறது. இதை கேட்பதோ இல்ல சொல்லுவதோ இல்ல படிப்பதோ எந்த ஒரு நிலையிலும் வந்து வாக்கு அதிகமான பலன்களை தந்து கொண்டே இருக்குது. பாகவதம் படிக்கிறதுனால கேட்கறதுனால ஒரு சிறு குறைவு கூட கிடையாது. ஆனால் மிக அதிக லாபம் இருக்கு. எல்லாருமே லாபத்தை தான் விரும்புறோம், இன்பத்தை தான் விரும்புகிறோம். ஆனா இங்க வந்து நம்மளுக்கு சூட்சுமமா அது கிடைச்சிட்டே இருக்கு. அப்ப நித்திய ஆனந்தமான ஆன்மீக வாழ்க்கை ஞானமின்றி பொருளே இன்பமாக குறிக்கோள உடையவர்கள் அப்படின்னு இங்க அந்த சொல்லானது குறிப்பிடுது. கிராம சுகம், கிராம்ப சுகம் அப்படின்னு. அடுத்த ஸ்லோகம் 23. புத்தியா பராபித்யா இன்யா விஸ்ருதாத்ம கதி பசூக ஸ்திரீ காமல்சோ அஸ்த்வ அதிதராம் தசோபஸ்த முகோ அச்சிராத். மொழிபெயர்ப்பு. உடலே எல்லாம் என்று ஏற்றுக்கொண்டவர். அவர் விஷ்ணு பாதத்தையோ அல்லது விஷ்ணு கதியையோ மறந்ததன் விளைவாக பாலுறவு வாழ்வில் மிக்க பற்றுதல் கொண்டு பற்று மிகுந்து அலைகிறார். அதற்கு தண்டையாக மிக விரைவில் அவர் ஓட்டின் முகத்தினை பெறப்போகிறார். சோ தக்ஷன் அவர் வந்து மிக உயர்ந்த பிரஜாபதியாக இருந்தாலும் இங்கு பெருமானுக்கு எதிராக ஒரு பெரிய குற்றத்தை செய்கிறார். வைஷ்ணவ அபராதமாகி அவர் தன்னுடைய உயிரையே இழந்து மறுபடியும் அவர் சிவபெருமானோட கருணையினால ஆட்டின் முகத்தை எப்படி பெற போறான்னு பார்க்கலாம். ஸ்லோகம் 24. வித்யாம் கர்மமய்யாம் அசோஜடஹ சம்சர சத்வ இஹ ஏ சாமுனு சர்வாலமானியும். மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பொருள் அடிப்படையிலான கல்வி மற்றும் அறிவை முனைந்து வளர்ப்போர் செய்தி ஞானத்தில் மந்தமானவர்களோடு ஆவதோடு தங்கள் அறியாமையினால் பலன் தரும் செயல்களிலும் ஈடுபடுகின்றனர். இப்படிப்பட்டவர்கள் வேண்டுமென்றே சிவபெருமானை அவமதிக்கின்றனர். இவர்கள் தொடர்ந்து பிறப்பு இறப்பின் சுழற்சியில் இருப்பாராக. பொருளுரை. இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற 3 சாபங்களும் ஒருவனை கல்லாகவும் ஆன்மீக ஞானத்தில் சூனியமாகவும் அறியாமை இருள் என்னும் பொருள் அடிப்படையிலான கல்வியில் வைத்திருக்கவும் போதுமானவை. இச்சாபங்களை இட்ட பின்னர் நந்தீஸ்வரர் தட்சனுக்கு ஆதரவாக சிவபெருமானை நிந்தித்த அந்தணர்கள் தொடர்ந்து ஜனன மரண சுழற்சியில் இருப்பார்களாக என்றும் நந்திதேவர் சபித்தார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. சோ பொருள் அடிப்படையிலான கல்வி இன்னைக்கு நாமெல்லாம் அதுதான் படிச்சுட்டு இருக்கிறோம். பிஏ லிட்ரேச்சர் இது எம்பிபிஎஸ் பொருள் அடிப்படையிலான கல்வி. இதுக்கெல்லாம் ஆன்மீக கல்வி கிடையாது, வேத கல்வி கிடையாது. வேத கல்வி எல்லாம் ஒரு ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடியே அதை அழிச்சிட்டு தான் இந்தியாக்குள்ள வந்தாங்க. ஏன்னா நாமெல்லாம் வேத கல்வியில உயர்ந்தவர்களாக இருந்ததுனால, ஏன்னா வேத கல்வி A to Z எல்லாமே நம்மளுக்கு ஹிஸ்டரி, ஜியாகிரபி, மேக்ஸ், சயின்ஸ் அப்படின்னு எல்லாமே நம்ம வேத கல்வியில இருந்தது. அப்ப வந்து எந்த ஒரு பிச்சைக்காரர்களையும் அவங்களால பார்க்க முடியல. ஏன்னா இந்தியா வந்து சுயசார்பு உடையதாக யாரையும் வந்து அது சார்ந்திருக்கக்கூடிய நாடாக இருந்தது கிடையாது. விஞ்ஞானத்திலையும் சரி மருத்துவத்திலையும் சரி நமது வேதங்கள்ல எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஆங்கிலேயர்கள் இந்த வேத கல்வியை அளித்தால் மட்டுமே இவர்களை அடிமைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி 1600 இருந்தே அவங்க அதுக்கான பிளான் எல்லாம் பண்ணினாங்க. அப்ப என்ன பண்ணினாங்கன்னா, நாலந்தா பல்கலைக்கழகம், அஜந்தா பல்கலைக்கழகம் அப்படின்னு வேதங்கள்ல சிறந்த பல ஓலைச்சுவடிகள் அந்த காலத்துல வந்து நம்மளோட அறிஞர்கள் எழுதின அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் கட்டுக்கட்டா லட்சக்கணக்குல அங்க வச்சிருந்தாங்க, பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. அதுல எல்லாம் அவ்வளவு ரகசியங்கள் இருந்தது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆழ்வார்கள் எழுதிய பாசுரங்கள் இதெல்லாம் வந்து ஓலைச்சுவடிகள்ல வச்சு பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்க. இப்ப நடராஜர் கோயில்ல கூட சிதம்பரத்துல ஓலைச்சுவடிகள் கண்டெடுக்கப்பட்டது. ஏன்னா இதெல்லாம் சாதாரணமா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதுல வந்து சிறந்த பக்தர்களால மட்டும்தான் அதெல்லாம் எடுக்கப்பட்டு மறுபடியும் அது புதுப்பிக்கப்படுது. இப்பெல்லாம் நிறைய பேர் ஓலைச்சுவடிகள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜாதகத்தை பாக்குறோம், முற்பிறவியை பாக்குறோம், இது அகத்தியர் ஓலைச்சுவடி அப்படின்னு எல்லாம்
நிறைய போலி காப்பிகள் எல்லாம் வச்சு அவங்களா எழுதி இதெல்லாம் பண்றாங்க. ஏன்னா அந்த காலத்துல ஓலை சுவடிகளை தயாரிக்கிற முறையே பாத்தீங்கன்னா அந்த பனை ஓலைகளை எல்லாம் பதப்படுத்தி அதையெல்லாம் வெயில்ல காய வச்சு தண்ணியில ஊற வச்சு அதுல ஆணி வச்சு எழுதி இப்படி எல்லாம் அதுல ரகசியங்கள் எல்லாம் எழுதி வச்சுட்டு போனாங்க. இன்னைக்கெல்லாம் போலிகள் உருவாக்குறாங்க அதே மாதிரி. ஆனா உண்மையான ஆஹ் கல்வி அப்படிங்கிறது பொருள் அடிப்படையிலான கல்வி கிடையாது. இன்னைக்கெல்லாம் நம்ம பொருளை சேகரிக்கிறதுக்காக நம்ம படிக்க வைக்கிறோம் குழந்தைகளை. அதனால எந்த ஞானத்தையும் கிடையாது. அதனால அழிவை உண்டாக்கக்கூடிய கல்வியைத்தான் நாம இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஏன்னா அந்த கல்வி மூலமா நிறைய இயந்திரங்களை உருவாக்குறோம். ஆனா அது மண்ணுக்குள்ள அக்கறை இதெல்லாம் கிடையாது. ஏன்னா இப்ப பிளாஸ்டிக் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கல்வி மூலமா நிறைய பொருட்களை உற்பத்தி பண்றாங்க. ஆனா அதெல்லாம் மண்ணுக்குள்ள மக்கக்கூடியது கிடையாது. அதெல்லாம் உலகத்திற்கு கேடு விளைவிக்கிற அளவுக்கு இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு அவங்கெல்லாம் ரொம்ப முட்டாள்களா இருக்கிறாங்க. ஏன்னா பகவான் எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு, 1 ஏக்கர் நிலம் இருந்தா போதும், 3 ஒரு காளையும் 2 பசுமாடு இருந்தா போறோம், அடிப்படை தேவைகள் எல்லாம் அதுலயே நிறைவேறும். ஆனா இன்னைக்கு மக்கள் அதற்கும் மேல ஆசைப்பட்டு பெரிய பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்கி நீர்நிலைகளை எல்லாம் மோசப்படுத்தி நிலங்களை எல்லாம் தூர்வாரி போர்வெல் போடுறேன்னு சொல்லி அந்த நில அடுக்குகளையே அவங்க நில அடுக்குகள் அப்படிங்கிறது உள்ள பாத்தீங்கன்னா நிலத்துக்குள்ள பாறையா லேயரா அடுக்குகள் இருக்கும். அப்போ எல்லா பக்கம் போர்வெல் போடும்போது அந்த அடுக்குகளோட சமநிலை பாதிக்கப்பட்டு பூகம்பம் அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு நடக்குது. இயற்கை சூழல்கள் இன்னைக்கு மாறி இருக்கு. ஏன்னா மக்கள் எல்லா பக்கமே மாசுக்களை ஏற்படுத்துறாங்க. தொழிற்சாலை வர புகைகள், அதுல வர கழிவுகள், மக்காத குப்பைகள் அப்படின்னு இந்த உலகமே குப்பை மயமா மாறிட்டு இருக்கு. எதிர்கால சந்ததியினர் என்ன பண்ணுவாங்கிறது கிடையாது மக்களுக்கு. ஏன்னா அவங்கவுங்க வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விவசாய நிலங்கள் எல்லாம் மனைகளாக பிரிக்கப்பட்டு வீட்டு மனைகளாக போயிட்டு இருக்கு. அப்போ நகரங்கள் எல்லாம் நரகங்களா மாறிட்டு இருக்கு. வெப்பநிலை உயர்ந்து கொண்டே போகுது. பனிப்பாறைகள் எல்லாமே உருகிட்டு இருக்கு. மழை காலத்துல மழை வர்றது இல்ல, வெள்ளம் வருது. அது போல வெயில் காலங்கிறது எல்லா காலங்களுமே வெயில் காலங்களா மாறிடுச்சு. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள ஏசி இல்லாம இருக்க முடியாது, ஃபேன் இல்லாம இருக்க முடியாது. அன்னைக்கெல்லாம் அழகா ஆழத்தடியில தூங்குனாங்க. இன்னைக்கெல்லாம் தூங்க முடியாது. அந்த அளவுக்கு உஷ்ணம். மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு காடுகள் எல்லாம் காணாம போய் விலங்குகள் எல்லாம் அழிக்கப்பட்டு இப்படி எத்தனையோ அது போல அந்த கல்வியும் அப்படித்தான். செயற்கையான கல்வி இந்த நிலைக்குத்தான் நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கு. அப்ப செயற்கை கல்வி அப்படிங்கிறது குழந்தைகளை ஏடிஎம் மிஷின் மாதிரி பணம் தர மிஷினை மாதிரி இப்ப ட்ரீட் பண்றாங்க. குழந்தைகளை அவங்களுடைய சொந்த முயற்சினால எதுவுமே பண்றது இல்ல. அவங்க மிஷினா உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு குழந்தை வீட்டுக்கு வருது அப்படின்னா அடுத்தடுத்து கிளாஸ், நீ அங்க போ இங்க போ. அப்போ அதுகளுக்கு எப்படி பிஹேவ் பண்றதுங்கிற ஒரு அடிப்படை நாலேஜ் கூட சொல்லி தர்றது கிடையாது. இன்னைக்கெல்லாம் மாரல் கிளாஸும் கிடையாது. அப்ப ஆன்மீக கல்வியும் கிடையாது. அப்ப மெக்கானிக்கலா அவங்க எல்லாம் வளர்த்துறாங்க. அதனால அஞ்ஞானத்துல இருக்கிறாங்க. இப்ப நாம இங்க பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, சிவபெருமானை இப்படித்தான் அந்த மாதிரி உடல் தளத்துல ஏன்னா உடல் தளத்துக்காக சிவபெருமானை வழிபடுறாங்க. நிறைய வரங்களை வாங்கிக்கிறாங்க. எனக்கு அது இதுவே செல்வம் கேட்கறவங்க தான் சிவபெருமானை அதிகமா வேண்டி அந்த வரத்தை பெறுகிறார்கள். அப்போ இங்க குறிப்பிடப்பட்டிருக்கின்ற 3 சாபங்களும் ஒருவனை கல்லாகவும் ஆன்மீக ஞானத்தில் சூனியமாகவும் அறியாமை எனும் என்ற அடிப்படையில கல்வி வைத்திருக்கவும் பொருள் அடிப்படையான கல்வியில் வைத்திருக்கவும் போதுமானவை. சாபங்களை இட்ட பின்னர் நந்தீஸ்வரனுக்கு ஆதரவாக சிவபெருமானை நிந்தித்த அந்தணர்கள் தொடர்ந்து ஜனன மரண சூழலிப்பார்களாக அப்படின்னு சபிக்கிறார். ஏன்னா அந்தணர்கள் எல்லாமே
ஆஹ் சிவபெருமானை அந்த தக்ஷனோட சார்புல அந்தணர்கள் சிவபெருமானை சபிக்கிறாங்க. அப்ப நந்தி தேவர் அவங்கள திருப்பி சபிக்கிறார். ஜனனமான சூழல், பிறப்பு இறப்புங்கிற சூழலை நீங்க சிக்கி தவிங்க. திருப்பி திருப்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் சாபம் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து இங்க ஸ்லோகம் 25. கிரஸ்ருதாய புஷ்பின்யா மது கந்தேன பூரினா மத்னா சொன்மதி தாத்மான சம்முக்த ஹரத்விஹ. மொழிபெயர்ப்பு: வேத மந்திரங்களின் மலர் போன்ற மென்மையான மொழியில் மயங்கி சிவபெருமான் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட மந்தமதியாளர்கள் எப்போதும் பலன் தரும் செயல்களிலேயே பற்றுடையவராக இருப்பீர்களாக. பொருளுரை: சொர்க்கலோகத்தில் வசதி நிறைந்த உலோகதாய வாழ்க்கை வாழ வழிவகுக்கும் வேத பிராமணர்கள் இங்கே மலர் போன்ற மொழிகளோடு ஒப்பிடப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் மலர் என்றால் நிச்சயம் அதில் மகரந்தம் இருக்கும், ஆனால் அது நீண்ட நாள் இருக்காது. மலர் என்றால் அதில் இருக்கும் தேன் இருக்கும், ஆனால் அது நிலையானதன்று. அப்ப இந்த பிராமணர்கள் எல்லாம் வேத பிராமணர்கள், ஸ்மார்த்த பிராமணர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் வேதத்தை அதிகமா படிச்சு அதன்படி நடக்கிறவங்க. அதாவது கர்மகாண்டிகள். கர்மகாண்டிகள் அப்படின்னா இதுக்கு போட்டா இது கிடைக்கும், இதை போட்டா அது கிடைக்கும் அப்படின்னு ஒரு செயலை செய்யும் போது அதற்கு பலனை எதிர்பார்ப்பது அவங்கதான் பிராமணர்கள். பிராமணர்கள்லாம் இங்க பிரம்மனை அறிந்தவன் பிராமணன் அந்த நிலையில கூட இல்ல. இவங்கெல்லாம் பிராமணர்களே நிறைய வெரைட்டி இருக்காங்க. சிலர் தன்னை உணர்ந்த ஆத்மாவா இருப்பாங்க, வேத கற்ற பிராமணர் பண்டிதர்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இங்க அவங்களோட இந்த வேதம் அப்படின்னா மலர் போன்ற சொற்கள், அதான் கவர்ச்சிகரமானது. இந்த புதையல் கிடைக்கும், இந்த மந்திரத்தை சொன்னா இந்த புதையல் கிடைக்கும், அதற்குரிய வழி தெரியும் அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருப்பாங்க 1000 தடவை. அந்த புதையல் எடுத்துருவாங்க. அது மாதிரி மலர் போன்ற, மலர் அப்படின்னா மென்மையானது. இப்ப மலர்னா அதுல மகரந்தம் இருக்கும், ஆனா அது நீண்ட நாள் இருக்காது. அதுல தேன் இருக்கும், ஆனா அது நிலையா இருக்காது. இதெல்லாம் சொல்லப்படுது. சோ இந்த உலக வாழ்க்கை ஆட்டதுதான், நிலையானது கிடையாது. தேனாக இருந்தாலும் சில சமயம் அது நிலையானதல்ல. அடுத்தது பதம் 26. அப்ப வேதவாத பார்த்தரதா அப்படிங்கிற அந்தணர்கள் அவங்கெல்லாம் சாபத்துக்குள்ளாகிறாங்க. யாருடைய சாபம்? நந்தி தேவரோட சாபத்துக்கு. அடுத்தது ஸ்லோகம் 26. சர்வபக்ஷா திவிஜா விருத்தியை திருத வித்யா தபோ விரதாக வித்த தேகாந்திரியா ராமா யாச்சகா விலன்ற இஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் மகேஷ் மாதாஜி. மாதாஜி படிங்க. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு: இந்த அந்தணர்கள் கற்பது, தவம் செய்வது, நோன்பு நோற்பது போன்றவையெல்லாம் தங்கள் உடலை பேணுவதற்காகவே ஆகட்டும். அவர்கள் எதனை உண்பது, எதனை உண்ணக்கூடாது என்று பிரித்தறிய தெரியாதவர்களாக மாறட்டும். உடலை பேணுவதற்காக பொருள் தேடி வீடுகள் தோறும் சென்று அவர்கள் இறந்து பிழைக்கட்டும். பொருளுரை: தட்சனை ஆதரித்த அந்தணர்களுக்கு எதிராக நந்தியம் பெருமாள் கொடுத்த 3வது சாபம் இக்கலியுகத்தில் தான் நன்றாக செயல்படுகிறது. அந்தணர் என்றால் பிரம்மத்தை அறிந்தவர் என்று பொருள். ஆனால் இப்போது தம்மை அந்தணர்கள் என்று அழைத்துக் கொள்பவர்கள் பரபிரமத்தின் இயற்கையினை அறிந்து கொள்வதில் ஆர்வமே இல்லாதவர். வேதாந்த சாஸ்திரம் கூறுகிறது, அததோ பிரம்ம ஜிக்காஷா. மானிட வாழ்க்கை என்பது முழுமை பொருளான பரபிரம்மத்தை அறிவதற்கானதாகும். அல்லது மானிட வாழ்க்கையின் பொருள் என்னவென்றால் அந்தணர் நிலைக்கு உயர்வதாகும். துரதிர்ஷ்டவசமாக உண்மையான அந்தண குடும்பங்களில் பிறந்த இந்நாளைய அந்தணர்கள் அல்லது தம்மை அந்தணர் என்று கூறிக்கொள்வோர் தாங்களும் அந்தணர்க்குரிய கடமைகளை செய்வது இல்லை, மற்றவர்களையும் அந்தணர் நிலையினை அடைய விடுவது இல்லை. அந்தணர்க்குரிய தகுதிகள் என்னவென்று வேதங்கள், ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை போன்ற இலக்கியங்கள் நன்கு விளக்குகின்றன. அந்தணன் என்பது பாரம்பரியமாக வந்த பட்டமோ அல்லது நிலையோ அல்ல. அந்தணர் அல்லாத குடும்பத்தில் பிறந்த ஒருவன், உதாரணமாக சூத்திர குடும்பத்தில் பிறந்தவன், தகுதியுள்ள குருவினை அடைந்து அவர் அறிவுரைகளின்படி நடந்து
அந்தணனாக மாற வேண்டும் என்றால் அந்தணர் என்று கூறிக்கொள்வோர் அதனை ஆட்சேபிப்பார்கள். இப்படிப்பட்ட அந்தணர்களே நந்தியம் பெருமானால் சபிக்கப் பெற்று எதனை உண்பது எதனை உண்ணக்கூடாது என்று பேதமற்று அழிகின்ற தமது உடலையும் குடும்பத்தையும் காப்பதற்காக வாழ்கின்றனர். இவ்வாறு பந்தப்பட்டு சீர்குலைந்த ஆத்மாக்கள் எல்லாம் தம்மை அந்தணர் என்று அழைக்கும் தகுதியே இல்லாதவர்கள். ஆனால் கலியுகத்தில் இவர்களே தம்மை அந்தணர்கள் என்று அழைத்துக் கொள்வதோடு உண்மையிலேயே ஒருவன் அந்தணர்க்குரிய தகுதியினை அடைய முயற்சித்தால் அவனுக்கு தடையாகவும் விளங்குகின்றார். இன்றைய நிலைமை இதுதான். சைத்தன்ய மகாபிரபு இக்கொள்கையினை கடுமையாக கண்டித்திருக்கிறார். அவர் நாமானந்த ராயரிடம் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது, ஒருவன் அந்தன குடும்பத்தில் பிறந்தாலும் அல்லது சூத்திர குடும்பத்தில் பிறந்தாலும், அவன் இல்லறத்தானாய் இருந்தாலும் அல்லது துறவியாக இருந்தாலும் அது பற்றி கவலை இல்லை. அவன் கிருஷ்ணரை பற்றி அறிவியலை கற்றவனாய் இருந்தால் அவன் ஆன்மீக குருவாக இயலும் என்று கூறியிருக்கிறார். சைத்தன்ய மகாபிரபுவிற்கு ஹரிதாச தாக்கூர் மற்றும் ராமானந்தராயர் போன்ற சூத்திரர்கள் எனப்படும் எத்தனையோ சீடர்கள் இருந்தனர். கோஸ்வாமிகள் என்று அழைக்கப்படும் பகவான் சைத்தன்யரின் தலை மாணாக்கர்கள் எல்லாம் அந்தன சமுதாயத்திலிருந்து நீக்கி வைக்கப்பட்டவர்களே. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு தனது கருணையினால் அவர்களை முதல் தர வைணவர்களாக மாற்றினார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இதற்குரிய விளக்கத்தை நாளைக்கு பார்க்கலாங்க. சரி. ஹரே கிருஷ்ணா.